மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் உள்ள கழிப்பறைகள் 2 ஆண்டுகளாக பூட்டப்பட்டு இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரசாந்த் வழங்க பார்க்கலாம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே திருக்கடையூர் பகுதியில் பொது கழிப்பறை பல ஆண்டுகளாக பூட்டியே கிடப்பதாக இங்குள்ள பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாம் தற்போது அந்த பொது கழிப்பறை பகுதியில் தான் உள்ளோம். இந்த இடத்திற்கு பார்க்கும்போதுதான் தெரிகிறது, இந்த கழிப்பறை பல நாட்களாக பூட்டி மது கூடமாகவே மாறியுள்ளது. ஏனென்றால் இந்த பொது கழிப்பறை முழுவதும் மது பாட்டில்கள் மற்றும் துர்நாற்றம் வீசி காணப்படுகிறது. தற்போது இந்த பொது கழிப்பறை உள்ளே சென்று பார்ப்போம். இந்த கழிப்பறை உள்ளே முழுவதுமாக குப்பை கூளங்களால் சுற்றி காட்சியளிக்கிறது. தொடர்ந்து கழிப்பறையின் உள்ளே மது பாட்டில்கள் மற்றும் குப்பைகள் சூழ்ந்து காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பொது கழிப்பறை முழுவதும் சிதிலமடைந்து காணப்படுகிறது. நீண்ட நாட்களாக இந்த கழிப்பறையானது பயன்படுத்த முடியாத நிலையிலே இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குறிப்பாக இந்த திருக்கடையூர் பகுதி என்பது புகழ்பெற்ற அமிர்தகடேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ள பகுதியாகும். நாள்தோறும் 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இக்கோவிலுக்கு வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் இந்த பொது கழிப்பறை கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக பயன்படுத்த முடியாத சூழல் இருப்பதாக பொதுமக்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். தற்போது இந்த கழிவறையை பார்த்தீர்கள் என்றால் முழுவதுமாக குப்பை கூளங்களால் காட்சியளிக்கிறது. அது மட்டுமின்றி பாட்டில்கள், சிகரெட் பாக்கெட்டுகள் போன்றவை இப்பகுதியில் சூழ்ந்து இருப்பதை நீங்கள் காணலாம். தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் இதை கண்டுகொள்ளாத பட்சத்தின் காரணமாக மது அருந்துவர்களின் கூடாரமாக இப்பகுதி மாறி இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். திருக்கடையூர் என்பது தரங்கம்பாடி பகுதியில் பிரதான பகுதி என்பதால் இந்த பொது கழிப்பறையை விரைந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பது பொதுமக்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. அது மட்டுமின்றி இந்த மார்க்கமாக சிதம்பரம், நாகப்பட்டினம், நாகூர், காரைக்கால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு பொதுமக்கள் பயணம் மேற்கொள்ளும் நிலையில் இது போன்ற நிலை இருக்கும் பட்சத்தில் பொதுமக்களுக்கு இக்கட்டான சூழல் இருப்பதாக கூறியுள்ளனர். மாவட்ட நிர்வாகம் விரைந்து இதனை திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பிரதான கோரிக்கையாக உள்ளது. மயிலாடுதுறையிலிருந்து நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக அருண் பிரசாத்.